எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப கொஞ்சம் பேர் இருந்தாலுமே நிறைய தெரிஞ்சவங்க. ஒரு ஒரு சபையில் போய் பேசுகிற ஒரு உணர்வே இல்லை. ஏதோ நண்பர்கள் மத்தியில் பேசுகிற மாதிரி தான் இருக்குது. இந்த இதுக்கு இல்லாட்டி மைக் இல்லாமல் கூட பேசலாம். மேலும் தனுஜாவுக்கு வந்து மீண்டும் ஒரு முறை வந்து வாழ்த்துக்கள். இந்த புத்தகத்துக்கு நான் ஏற்கனவே தெரிவிச்சிட்டேன். இந்த புத்தகத்தோட வெளியீட்டு விழாவில் நான் பேசினேன். அப்போது இதை முழுசாக வாசிச்சுட்டு அதை ஒரு ஃபுல்லாகவே அந்த நூல் பற்றி நான் என்ன நினைக்கிறேன்றதை வந்து பேசியிருந்தேன். அது யூடியூப்பில் கூட இருக்குது. திரும்பவும் அதுக்குள்ளேயே போய் பேச வேணாமே, அதை பற்றியே பேச வேணான்றதுனால நான் அப்போது என்ன பேச விட்டு போச்சோ, அல்லது நான் இப்போது புதுசாக அவங்கக்கிட்ட எனக்கு கேள்விகள்லாம் இருக்கும். இப்போ என்ன பேசணும்னு சொல்லி கூட கூப்பிடல, ஒரு உரையாடலை வந்து துவக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க. அதனால் நான் புத்தகத்தை திரும்ப ஒரு தடவை படிக்கல. ஆனால் படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்குது ஓரளவுக்கு. கேள்வியாக வந்து எனக்கு இருக்குது, நிறைய கேள்விகள் இருக்குது. முதல்ல நான் கேட்கணும்னு நினைக்கிறது வந்து இந்த புத்தகத்தோட அட்டையில் வந்து ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் ரேவதி பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரேவதி எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து தெரியும்னு கூட எனக்கு மறந்து போச்சு. அவங்க எஸ்எஃப்ஐயில் அங்கே ரொம்ப ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதுலேருந்து எனக்கு தெரியும். நானும் அவங்களும் ஒரே அரசியல் அமைப்பில் இருந்தோம். அவங்க வேறு அணியில் இருந்தாங்க, நான் வேறு அணியில் இருந்தேன். ஆனால் ஒன்றா சேர்ந்து பேசுகிற ஒரு வாய்ப்பு, ஒரு மேடையில் பேசுகிற வாய்ப்பு இத்தனை வருஷமாக கிடச்சதே இல்லை. இதுதான் முதல் முறை. அப்புறம் எனக்கு அப்போலேருந்தே நான் அவங்கள பார்த்துட்டே இருக்கேன். எனக்கு ஒரு காரணம் இல்லாமலே கூட எனக்கு அவங்கள பிடிக்கும் ரொம்ப. அது ஏன்னே எனக்கு தெரில. ரேவதியை பயங்கரமாக பிடிக்கும் அப்போலேருந்தே. அப்படி ரொம்ப தீவிரமாக வேலை பார்ப்பாங்க. அவ்வளோ ஒரு செயற்பாட்டாளராக ரொம்ப களப்பணி ஆற்றுறதுல ரொம்ப முக்கியமானவங்க. அவங்க வந்து அவங்களோட முதல் மேடை பேச்சு நான் வந்து தமிழொலி நிகழ்ச்சியில் கேட்டேன். உண்மையிலே பிரமிப்பாக இருந்துச்சு எனக்கு அந்த பேச்சு. அவ்வளோ ஒரு அதில் தான் அவங்களோட ஆராய்ச்சி அப்படிங்கும்போது அவ்வளோ ஆழமாக பேசினாங்க. அப்புறம் இப்போது அவங்க கூட பேசுகிறது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் நம்ம எப்போவுமே வந்து ரேவதி எனக்கு பிடிக்கும் அப்படின்ற அவங்கக்கிட்ட நான் அதை தெரிவித்ததே இல்லை. அன்பை வந்து நம்ம எப்போவுமே அப்படி தான் உள்ள வச்சுப்போம். அதெல்லாம் முன்னாடி நான் அப்படி தான் இருப்பேன். இப்போ வந்து கொஞ்சம் அப்பப்போ சொல்லிடணும் அப்படின்னு தோணுது. அதனால் சொல்கிறேன். ஆமாம். சரி, நம்ம இப்போ புத்தகத்துக்குள்ளே போகலாம். தனுஜாவுக்கு வந்து என்னென்னா இதிலோட அட்டையிலே என்ன இருக்குன்னா, அறியப்படாத வெளியும் மொழியும் தொன்மத்திற்கும் நவீனத்திற்கும் இடையே ஊசலாடும் வாழ்வு. அடுத்து ஒரு வரி இருக்குது, சட்டகங்களை மீறும் திறந்த பிரதி. உண்மை, சட்டகங்களை மீறின ஒரு திறந்த பிரதி தான் இது. ரொம்ப கரெக்டாக அந்த அவங்களோட வாழ்க்கையும் சரி, இந்த புத்தகத்தையும் சரி, ரொம்ப ஒரு சிறிய வாக்கியத்தில் ரொம்ப அழகாக இதில் எழுதியாச்சு. சட்டகங்களை மீறினதுனால இந்த புத்தகத்துக்கு வந்து ஒரு 3-4 வருஷம் இருக்குமா ஆச்சு இல்லையா? இதற்கு பிறகு இந்த புத்தகங்களை இந்த புத்தகத்தை வாசித்த பிறகு உங்களுக்கு வந்த எதிர்வினைகள் என்னவாக இருந்துச்சு? அதாவது நான் பொதுச்ச முகம்லாம் கேட்கல, கேரக்டர்ஸ் இதுக்குள்ளே இருக்காங்க இல்லையா, அவங்க இதை பார்த்துட்டு எப்படி எதிர்வினை பண்ணாங்க? ஏன்னா எல்லாருடைய மனங்களுமே வந்து கலாச்சார மனங்கள் தான். அதில் வந்து ஒன்றும் சந்தேகமே இல்லை. பர்சன்டேஜ் தான் மாறும். அதை வந்து எப்படி எதிர்கொண்டாங்க, நீங்கள் அதை எப்படி எதிர்கொண்டீங்கன்னு கொஞ்சம் எங்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அனைவருக்கும் வணக்கம். எதிர்வினைன்னு சொன்னால் என்னுடைய குடும்பத்திலேருந்து முதல்ல வந்தது. என்னுடைய அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு சொன்னாங்க, இனிமேல் நீ எந்த புத்தகம் எழுதாதேன்னாங்க. இது வரைக்கும் எழுதிட்ட, இனி எழுதாதேன்னாங்க. நான் சொன்னேன், ஏன் எழுதக்கூடாதுன்னு கேட்டேன். அப்போ நீ அப்பாவை பற்றி கூடாமல் எழுதிட்டேன்னாங்க. நான் சொன்னேன், எதுவும் எக்ஸ்ட்ராவாக எழுதுனானான்னு கேட்டேன். இல்லை இல்லை, எழுதுனது கொஞ்சம் பிள்ளையாக தானே இருக்குன்னு. நான் சொன்னேன், அப்பா குடிக்கிறது தானே, ஓம் அப்பா நாங்கள் கஷ்டப்பட்ட கஷ்டமெல்லாம் அப்பாவால் தானே வந்தது, ஓம் இன்றைக்கு வரைக்கும் நான் படுற கஷ்டமும் அப்பாவால் தானே வருது, ஓம். அப்போ நான் ஒன்றும் இப்போ எக்ஸ்ட்ரா எழுதலையேன்றன். என்றாலும் இனி எழுதாதேன்றாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லையம்மா, நான் வந்து எதுக்கு இந்த புத்தகத்தை எழுதுனேன்டா, இனி ஒரு தனுஜா இந்த கஷ்டத்தை படக்கூடாது, அதுக்கு தான் நான் எழுதுனேன் அப்படின்னு சொல்ல எங்கள் அம்மா உடனே, அது எங்கள் அம்மாவுக்கு உள்ளே ஃபுல்லாக போகல. எங்கள் அம்மா இருந்தாலும் எழுதாத அப்படின்னாங்க. ஓகே, முடிஞ்சது. அதான் நம்ம எங்கள் அண்ணா ஒரு ரொம்ப நாள் அதை அப்படியே கண்டும் காணாமல் இந்த மாதிரி ஒரு புக் வந்ததே தெரியாத மாதிரி இருந்துட்டு, ஒரு நாள் எங்கள் அண்ணா சொன்னால், நீ வந்து உன்னை நல்லவளாக காட்டுறதுக்காக, நீ வந்து உன்னை வந்து ஒரு ஹீரோயின் மாதிரி காட்டுறதுக்காக என்ன நீ வில்லன் ஆக்கியிருக்க உன் புக்கில்னு சொன்னான். நான் சொன்னேன், இன்னும் நான் வில்லன் ஆகல. இல்லை, நீ வந்து ரோஜா செடியோட கம்பு எடுத்துகிட்டு வந்து என்னை அடிச்சேன்லாம் சொல்லியிருக்கேன். நான் சொன்னேன், உண்மைதானே, நீ எடுத்துகிட்டு வந்து அவன் அதை மறந்துட்டான்.
அடிச்சவன் மறந்துட்டான். எங்கள் அம்மா சொல்லி அவன் போய் அந்த காட்டு ரோஜால தான் நல்ல முள் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு ப்ரிப்பேர் பண்ணாங்க. அதை அவன் டோட்டலாக மறந்துட்டான். பட் எனக்குள்ளே இருக்கிறது அவனுக்கு ஞாபகம் இல்லை. அவன் அடித்ததும் அவன் மறந்துட்டு, நீ என்னென்னமோ எழுதி வச்சிருக்கிற, ஸோ என்ன நீ வில்லன் ஆக்கி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவருடைய பார்வை அப்படி இருந்தது. திருநங்கை சமுதாயம் வந்து எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஒருத்தர் கூட என்கிட்ட வந்து கேட்கல. ஆனால் என்னுடைய பழைய குரு கேட்டாங்க. அது வந்து வேற ஒரு விஷயத்துக்காக பேச வேண்டியதாக போச்சு. இப்போ சமீபத்தில் சுவிட்சர்லாண்டில் சில திருநங்கைகள் வந்து அவருக்கு தெரியும், லீமாட் பிளட்ஸ்னு ஒரு ஏரியா இருக்குது சூரிச்சில். அங்கே வந்து தமிழ் ஏரியாக்கள், தமிழ் கடைகள் இருக்க ஏரியாவில் திருநங்கைகள் பாலியல் தொழில் செய்ய வந்து நின்றாங்க. எனக்கு உடனே ஃபோன் வந்துருச்சு, தனுஜா உங்களோட ஆக்கள் வந்து நிற்கிறாங்க, கண்ணை காட்டுறாங்க, ஃபோன் நம்பர் கொடுக்குறாங்கன்னா. அப்போ நான் என்னுடைய குருவுக்கு தான் ஃபோன் பண்ணேன். என் குரு தான் ஆள் பேசி விட்டுருக்காங்க. அடித்தோடனே என் குரு வந்து என்கிட்ட எல்லாம் பேசி முடிச்சுட்டு கேட்டாங்க, நீ வந்து நான் உன்னை தப்பான பாதையில் அனுப்புனேன்னு சொன்னியே, ஏன்டி இப்படி சொன்னேன்னு. நீங்கள் தானே அனுப்புனீங்க. நான் எப்படி ஒன்று அனுப்புனேன்? நான் எப்படி ஒன்று அனுப்புனேன்? நானே அந்த புத்தகத்தில் வர வசனங்கள்லாம் சொல்லி, ஞாபகம் இருக்கா குரு இதானே நடந்துச்சுன்னு. ஏண்டி இல்லாட்டி மட்டும் நீங்கள் ஆம்பளை பின்னாடி போனதே இல்லையாடி. நான் சொன்னேன், நாங்களாக விரும்பி ஒருத்தட்ட போகிறது வேற, இதை பண்ணு காசு சம்பாதிக்கலாம் காசு கொட்டுன்னு சொல்லி எங்களை புஷ் பண்ணுறது வேறன்னு திருப்பி அவங்களுக்கு நான் கிளாஸ் எடுத்தேன். இருந்தாலும் நீங்கள் ரொம்ப ஓவராக எழுதிட்டீங்கடி அதிரி இதுன்னு அவங்க ஒரு ஆள் மட்டும்தான், மற்றபடி வேறு யாருமே இருந்ததும் எதிர்வினை காட்டவில்லை. ஒரு கேரக்டர் இருக்குது இதில் வந்து பிரான் ஒரு கேரக்டர் ஒன்று வரும் கடைசியாக, கனடாலேருந்து என்னை வந்து மீட் பண்ணோம். அந்த கேரக்டர் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அந்த கேரக்டர் நான் மீட் பண்ணும்போது என்ன திருநங்கைன்னு அந்த கேரக்டருக்கு தெரியாது. புத்தகம் வெளிவரும்போது ஃபேமஸ் ஆகிட்டு வரும்போது அந்த கேரக்டருக்கு தெரிய வந்துருச்சு. கனடாலேருந்து எனக்கு ஃபோன் வருது, ஹலோ அப்படின்னு. அதான் சொல்லி, புத்தகம் எழுதியிருக்கியான்னு. என்னை பற்றி எழுதுனியா அப்படின்னு. உன்னை பற்றி நான் எழுதியிருக்கேன்னா அந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அனுப்பி அதை வாசிச்சுட்டு நல்லா எழுதியிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் வந்த விமர்சனங்கள். சமூகம்னு சொன்னால் நான் அந்த முன்னாடி இருக்க காமாட்சி அவர்களை தான் சொல்லணும். நான் பெரும்பாலும் நான் புத்தகம் எழுதி அது வெளிவரும் பொழுது பெண்கள் என்னை எதிர்ப்பாங்கன்னு தான் நினச்சேன். நான் அதை தான் நினச்சேன். ஏன்னா பெண்களை பற்றின இப்போ திருநங்கையை பற்றி உங்களுக்கு இருந்த பார்வை நீங்கள் சொன்னீங்க. எங்களுக்கு பெரும்பாலும் பெண்களை பற்றின பார்வை என்னென்னா, அவங்க ரொம்ப பிற்போக்காக இருப்பாங்க, குடும்ப பாங்காக இருப்பாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் வந்து தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க, இந்த விஷயத்துக்குள்ளே டீப்பாக இறங்க மாட்டாங்கன்னு தான் நினச்சோம். முதல் கால் ஒரு பெண்ணிட்ட இருந்தால் எனக்கு வந்துட்டு, பா புக்கு சூப்பர் தனுஜா, அடிச்சு துவம்சம் பண்ணிட்டீங்க. நாங்கள் உண்மையாக சொல்கிறீங்களா? ஆமாம் தனுஜா அப்படின்னு காமாட்சி சொன்னேன். எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு. பெண்கள்கிட்ட இருந்து எனக்கு நிறைய சப்போர்ட் தான் கிடைச்சி. எனக்கு அது இன்னும் ஷாக். அதுவும் நான் எதிர்பார்க்காத பேக்ரவுண்ட்லேருந்து வர பெண்கள்லாம் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இஸ்லாமிய பெண்கள் சப்போர்ட் பண்ணாங்கன்னா கனவுல கூட நினச்சி பார்க்கல, என் புக்கெலாம் திறப்பாங்கன்னே நான் நினைக்கல அவங்க. அப்புறம் ஒரு மதுரையில் இருக்க ஒரு பொண்ணு வந்து அவங்க பாட்டி கடலை கடை போட்டிருப்பாங்களாம், அந்த இது நிலக்கடலாம் விற்பாங்களா, அது அங்கே உட்காந்து அவள் என் புக்கை வாசிச்சுன்னு பாட்டி கேட்டாங்களா, என்ன நீ இவ்வளோ நேரம் வாசிச்சுட்டு இருக்கேன்னு. அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சு, அந்த மாதிரி ஒரு அக்கா திருநங்கை அவங்க புக் எழுதியிருக்காங்க, அந்த பாட்டி அப்புறம் வாங்கி போய் வாசிச்சிருக்காங்க. இதெல்லாம் போக எனக்கு ஒரு திருநங்கை பேத்தி முறையில் ஒருத்தி இருந்தா, கோயம்புத்தூர்ல இருந்தா. அவள் வந்து கலா உற்சப்னு ஒன்று நடக்கும் இல்லைங்க, அதில் முதல் ப்ரைஸ் வாங்கினா கண்ணகி வேஷம் போட்டு. அப்போ அவள்கிட்ட வந்து அஜிதா, அவளுக்கு வந்து ஒரு 2 புத்தகங்கள் வந்து பெற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்பு இருந்தால். அவள் ஸ்கூலில் வந்து ஒரு ஐபிஎஸோட புத்தகம், என்னோட புத்தகம் கேட்க அவங்க பிரின்ஸிபலோட டேபிளுக்கு என் புக்கு வந்திருக்கு. இந்த ஜோடனைகள்லாம் பார்த்துட்டு, என்ன ஐபிஎஸ் ஓகே, இவங்க யாருன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பிரின்ஸிபல் 3 நாள் என் புக்கை வாசிச்சுட்டு அவளை கோயம்புத்தூரில் பள்ளிக்கூடத்தில் திருநங்கையாகவே படிக்க வச்சது அந்த பிரின்ஸிபல். ஏன்னா அதுக்கு அவங்க சொன்ன ஒரு வசனம் தனுஜா புத்தகத்தில் எழுதியிருக்கிறா, அவளை ஜெர்மனியில் ஒரு டீச்சர் தான் இந்த மாதிரி முடிவெடுக்கிறதுக்கு உதவி செஞ்சாங்க, ஸோ நாங்களும் உனக்கு செய்யணும்னு சொல்லி அந்த பொண்ணு இப்போ கோயம்புத்தூரில் படிச்சுட்டு இருக்கா. ஸோ பெண்கள்கிட்ட இருந்து சப்போர்ட் வந்தது. எதிர்ப்பு எங்கேருந்து அதிகமாக இருந்துச்சுன்னா என்னுடைய சமுதாயம், ஈழத்து தமிழ் சமுதாயத்துலேருந்து தான். இவா என்ன பெரிய எழுத்தாளரோ, இவா என்ன இதண்டிட்டாவோ, இவா எங்கட கலாச்சாரத்தை கெடுத்துட்டா, இது எங்களை இனத்துக்கு கேவல கேடு, இப்படியெல்லாம் எழுதி வச்சிருக்கான்னு சொல்லி எங்கள் சமுதாயத்தை தான் வந்தது. அது காற்று அடிச்சுட்டு போகிற மாதிரி அப்படியே ஒரு கொஞ்ச நாள் அது இருந்தது. இப்போ வந்து எங்கட தனுசா, எங்கட டிக்டாக் தனுசா, எங்கட இன்ஸ்டாகிராம் தனுசாவும் மாறிட்டேன். ஸோ அது ஒரு கொஞ்ச காலம்தான். அந்த அஜிதா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் இப்போ ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த கலை திருவிழாவில் அவங்க மாநில லெவலில் முதல் வந்தாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸையும் நான் பார்த்தேன். ரொம்ப பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸ் தான். சரி, அடுத்தது வந்து இதில் வந்து யாரெல்லாம் புக் படிச்சிட்டிங்கன்னு தெரியல, படிக்காதவங்க கொஞ்சம் பேர் இருப்பீங்க. அவங்களுக்காக இதில் வர்ற தலைப்புகள் இருக்கு இல்லையா, அத்தியாயங்களோட தலைப்புகள் இருக்குது. அதில் வந்து ஒரு ஒற்றுமை இருக்குது. நீங்கள் இப்போ ஒரு சினிமா படத்தோட தலைப்பு மாதிரி தான் இருக்குது எல்லாமே. நான் கொஞ்சம் மட்டும் படிக்கிறேன் பாருங்கள். 1000 மின்மினிகள், அப்பாவின் வருகை, அம்மாவின் வருகை, மாயப்பொறி,
காஸ்டனும் முராட்டும், கல்வனின் காதலி, இரு சகோதரர்கள், எல்லாமே ஒரு பழைய படத்தோட பேர் மாதிரியே இருக்குது பாருங்க. தேர் திருவிழா, தாலி பாக்கியம், தட்டினேன் திறக்கப்பட்டது, முதலாவது கோப்பை, காதல் சமர். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த தலைப்பு. ஆனாலும் ஒரு ஈழத்து திருநங்கை எழுதணும் அப்படின்னா முதல் அத்தியாயம் யுத்த காலம்தான். புனித நிர்வாணம், இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காமினி சித்தி, மஞ்சள் நீராட்டு, நீங்கள் எல்லாமே ஒரு 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 திரைப்படத்துக்கான தலைப்பு மாதிரி, ஆனால் ரொம்ப பொருத்தமாகவும் அப்படி நீங்கள் வச்சுருக்கீங்க. மாமியார் வீடு, பாரிஸ் நாட்கள், பாருங்களேன், எல்லாமே ஒரு நாஸ்டால்ஜியாவை சொல்கிற ஒரு திரைப்படத்தோட தலைப்பு மாதிரி. இந்த தலைப்புகளை நீங்கள் எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? எப்படி எழுதுனீங்க? இந்த தலைப்பை எப்படி வச்சிங்க? நான் தான் சொன்னேனே, நான் ஒரு சினிமா குழந்தைன்னு. 90களில் சினிமா பார்த்து வளர்ந்த ஒரு ஆள். என்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கை, நான் பேசுகிற விதத்தில் எல்லாத்துலேயுமே சினிமா சார்ந்து ஏதாவது ஒரு விஷயம் உள்ளே இருக்கும். அப்படி தான் இதுவும் வெளிப்பட்டது. ஸோ இதுதான் காரணம். பெருசாக ஒன்றும் டீப்பாக அதில் ஒன்றும் இல்லை. இப்போது நீங்கள் நிறைய பேருக்கு வந்து தனுஜா வந்து இப்படி ஒரு நூல் எழுதுனாங்க, ஒரு இந்த மாதிரி ஒரு பிரமாதமான ஆட்டோபயோகிராஃபி எழுதுன தனுஜான்றது தெரியாதவங்க கொஞ்சம் பேர் இல்லை, அவங்க தான் அதிகம்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்கள இன்ஸ்டாலெலாம் பின்தொடர்றவங்க, இவங்களோட ரீல்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு பயங்கரமான பகடி இருக்கும். அதில் இந்த புத்தகத்தில் என்ன பகடி இருக்குதோ அது வந்து அவங்களோட பேச்சிலையும் இருக்கிறத நான் பார்க்குறேன். இந்த பகடி வந்து உங்களுக்கு எப்படி சாத்தியமாச்சு? நீங்கள் சின்ன வயசுலேருந்தே இப்படித்தானா, இல்லை உங்கள் பேச்சு முறை, இப்போ நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா, இதுலேயுமே அந்த பகடி ரொம்ப பிரமாதமாக வெளிப்படுது. கிட்டத்தட்ட ஒரு மிமிக்ரி மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க. பேசுனதை வந்து உரையாடலை சொல்லும்போது அப்படியே அது ஒரு டேலண்ட்டு, அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸ் மாதிரி தான் அவங்க பேசுகிறாங்க. இதை நீங்கள் எப்படி வளர்த்துக்கிட்டீங்க? பகடியாக பேசுதல் அல்லது பகடியாக எழுதுதல்? எங்கள் அப்பாட்டேருந்து வந்த ஒரே சொத்து இதுதான். எங்கள் அப்பா என்னை விட 10 மடங்கு பகடியாக பேசுவார். வீட்டில் யார் வந்தாலுமே அவங்களுக்கு ஒரு பட்ட பேர் வைப்பார். கொப்பை கடுவன்னு ஒரு ஆள் இருந்தாங்க, தெரிஞ்சவங்களோட பையனுக்கு பேர் கொப்பை கடுவை. அப்புறம் சின்ன சனியன்வார் என்ன, அப்படி அவர் ஒரு கலோக்கியெல்லாம் பேசக்கூடிய ஒரு ஆள் அப்பாட்டேருந்து வந்தது. 2வது வந்து நான் சின்ன வயசுலேருந்து இது ஒரு கவசமாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு இடத்துக்கு போனேன்னா எங்களுடைய பெண் தன்மையை பார்த்து நாங்கள் அப்பயே கையாட்டியெல்லாம் பேசுவோம். அப்போ கொஞ்ச நேரத்தில் இந்த குரூப்பில் இருக்கிறது வந்து இப்படி ஒரு ஆள்னு தெரிஞ்சிருச்சுன்னா எங்கள் மேலே ஒரு நக்கல் நையாண்டி, நான் வந்து விக்டிம் ஆயிடுவேன். என்னை போட்டு குத்த ஆரம்பிச்சிருவாங்க. அந்த குத்துலேருந்து நான் தப்பிக்கணும்னா ஒன்று கிரிக்கெட்டை பற்றி பேச தெரிஞ்சிருக்கணும் 4 பையனுங்க மத்தியில். எனக்கு கிரிக்கெட்னால என்னன்னு தெரியும், இன்றைக்கி வரைக்கும் விக்கெட்னா எனக்கு தெரியாது, சிக்ஸர் தெரியும், மற்ற எதுவுமே தெரியாது. அப்போ நான் என்னத்தை பேசுறது? அப்போ முழிச்சிட்டு இருப்பேன். அப்போ இது போங்கடான்ருவாங்கன்றபடியா அப்படி 4 ஜோக்கை போட்டோன்னா அவங்க வந்து ஏய் மச்சான் அது காமெடியாக பேசக்கூடிய ஆள் மச்சான் அப்படின்னு கூப்பிட்டுருவாங்கன்னா, அதனால் அந்த காமெடி எனக்குள்ளே வளர்த்துக்கிட்டு அதை வச்சு ஆக்களை அட்ராக்ட் பண்ணுவேன். ஸோ கேர்ள்ஸ் கிட்ட நெருங்கினாலும் கொஞ்சம் காமெடியை போட்டால் நல்லா க்யூட்டாக பேசக்கூடிய பையன்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்கன்னா அந்த காமெடி அப்படியே வளர்த்து இன்னைக்கு வரைக்குமே அதை வச்சு தான் என் பேஷண்ட்டே ஓட்டிக்கிட்டு இருக்கேன் காமெடி. ஸோ இதுக்கு தான் இந்த காமெடி கவசத்தை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இங்கே வந்து நிறைய நேற்று கூட மங்கை கூட ஒரு நேர்காணல் ஒன்று பண்ணினேன், தாமு பொன்விழா மலருக்காக. அப்போது வந்து நிறையா அவங்களுடைய கண்ணாடி கலைக்குழு அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். பிரியா பாபு, பிரியா இவங்கெல்லாம் சேர்ந்து முதல் திருநங்கைகள் கொண்ட கலைக்குழு அதுவாக இருந்தது. நான் சொல்கிறது ஒரு 20 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? அப்போது முதல்ல நான் வந்து இன்குலாப்புடைய வரிகளில் வந்த அந்த நாடகம் அது. அதை நான் சைதாப்பேட்டை கலையரவில் பார்த்தேன். அது எனக்குள்ளே ஒரு பெரிய திறப்பை உண்டு பண்ணின ஒரு நாடகம். அதுக்கு முன்னாடி நான் திருநங்கைகளை பார்த்த பார்வைக்கும் அதுக்கு பிறகு நான் பார்த்த பார்வைக்கும் பெரிய வித்தியாசம் இருந்துச்சு. அப்படி ஒரு கலைப்படைப்பு வந்து நமக்குள்ளே பெரிய, இவங்க சொன்னாங்க இல்லையா, இவங்க படித்த ஒரு நூல் மூலமாக இவங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னு, அந்த மாதிரி தனுஜாவோட புத்தகமும் அப்படியான ஒரு படைப்பு தான். இதை படித்த பிறகு யாருமே வந்து இப்போ திருநங்கைகளை பற்றி எதுவுமே தெரியாமல் புரிதல் இல்லாமல் இருக்கிறவங்களுமே வந்து இதை படித்து முடித்த பிறகு வந்து அவங்க பார்க்குற பார்வை வேறாக இருக்கும் நிச்சயமாக. எனக்கு வந்து எங்களுக்கு தெரியும் இங்கே இருக்கிற திருநங்கைகள் செயல்பாட்டாளர்கள் யார் யார், முன்னோடிகள் யார், ஆஷா இருக்காங்க, ரேவதி இருக்கிறாங்க, அதுக்கு பிறகு அதுக்கு பிந்தைய தலைமுறையாக பிரியா பாபு, அப்படி யாரெல்லாம் இங்கே வந்து திருநங்கைகளுக்காக செயல்பாட்டாளர்கள்ன்றது எங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து எங்களுக்கு சொல்லலாம், ஈழத்தில் அந்த மாதிரி ஒரு செயற்பாட்டு தளம் இருக்குதா? திருநங்கைகளுக்கான, திருநர்களுக்கான, மொத்தமாகவே நான் சொல்கிறேன்,
ஒரு செயற்பாட்டு தளம் இருக்குதா? அப்படி இருந்தால் அது எப்போ தொடங்குச்சு? எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்குச்சு? ஏன்னா இங்கே ரொம்ப லேட்டஸ்ட்டாக தான் நாங்கள் பார்க்க தான் தொடங்குச்சு அப்படியான ஒரு செயற்பாட்டு தளம். ஈழத்தில் அது எப்படி இருந்துச்சு? ஈழமும் இல்லை, மொத்தமாகவே அந்த நாட்டில் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஈழத்துல வந்து 2 முன்னோடிகள் தான் இருந்தாங்க. ஒண்ணு வந்து மேரியம்மா, சுன்னாகத்து மேரியம்மான்னு சொல்லுவாங்க. அவங்க யாழ்ப்பாணத்திலேயே பிறந்து, யாழ்ப்பாணத்திலேயே வளர்ந்து, யாழ்ப்பாணத்திலேயே வாழ்ந்த ஒரு அயன் லேடின்னு சொல்லலாம். ஏன்னா, அவங்கள பத்தின வரலாறு பெருசா சொல்லப்படல. அவங்களும் அத சொல்ல விரும்பல. விடுதலை புலிகள் இருந்த காலகட்டத்திலேயே அவங்க வந்து திருநங்கையாக மாறி, அந்த ஊர் மக்களே அவங்கள வந்து விடுதலை புலிகளுக்கு அவங்கள பத்தி சொல்லி, அவங்க பெண்ணுடை அணியிறாங்க, ஆண்களோட பழகுறாங்கன்னு சொல்லி சொன்னதால, அவங்கள கூட்டிட்டு போய் பனிஷ்மென்ட் குடுத்தாங்க. முதல் முறை பனிஷ்மென்ட் குடுத்து, பேருந்து 2வது முறையும் அவங்கள பத்தி லெட்டர்ஸ் போட்டு, அவங்கள 2வது முறையும் பனிஷ்மென்ட் குடுக்கும்போது, அங்க ஒரு பெண் போராளி கேட்டிருக்காங்க. "நீங்க ஏன் நாங்க பனிஷ்மென்ட் குடுக்க குடுக்க சாரி கட்டுறீங்கன்னு?" கேட்டதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, "எனக்கு இதான் நம்ம உணர்வு. எந்த உணர்வு இதான்னு" சொல்ல, அந்த பெண் போராளி மேல் இடத்துக்கு கடிதம் எழுதி, மேலிடம் அத வாசிச்சுட்டு, விடுதலை புலிகளின் தலைவர் மூலியமாகவே ஒரு லெட்டர் எழுதப்பட்டு, இவங்கள பெண்ணாக வாழலாம், இவங்க திருநங்கையாக இங்க அங்கீகரிக்கப்படுவாங்க, இவங்கள யாரும் தொந்தரவு செய்யக்கூடாதுன்ட்டு பாதுகாப்போட திருநங்கையாக மாறி அங்க வாழ்ந்த ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க தான் அங்க ஈழத்துல முன்னோடி மேரியம்மா. சுன்னாகத்து மேரியம்மான்னு சொல்லுவாங்க. அவங்க சுன்னாகத்து சந்தையிலேயே காய்கறி வித்துக்கொண்டு, அதுல வர்ற காச எடுத்து வட்டிக்கு விட்டு முன்னேறி வந்த ஒரு பெண்மணி. ஒரு அயன் லேடி. ஆனா அவங்க தன்னை பெண்ணாக காட்டிக்கொள்வதால், தன்னை திருநங்கைன்னு அவங்க சொல்லிக் கொள்வதில்லை. நானும் எப்ப அவங்களோட பேசினாலும் சொல்லுவேன், "அம்மா உங்களுடைய வரலாறு என்னை விட 10 மடங்கு ஸ்ட்ராங்கான வரலாறு. நீங்க ஏன் சொல்ல மாட்டீங்கன்னா?" "இல்லையடி பிள்ளை, என்னெல்லாம் பொம்பளைன்னு நெனச்சிட்டு இருக்காங்கன்னுவாங்க." ஸோ அதால அவங்க சொல்ல விரும்புறாங்கல்ல. அதற்கு பிறகு நான் புலம்பெயர் தேசத்துல நான் இந்த முடிவெடுத்தேன். எனக்கு இந்த முடிவெடுக்கிறதுக்கான ஒரு பேக்ரவுண்டா இருந்தது வந்து நான் இங்க வளர்ந்தபடியா. இந்த இவங்க சொன்னாங்களே தேவதைகள், நான் கொளத்தூர்ல பார்த்த அந்த கை தட்டிட்டு வந்த அந்த அக்கா சுருட்ட முடியோட வருவாங்க. ஆட்டோல வந்து இறங்கிட்டு, கடை கேட்டுட்டு அழகா கிளாஸா ஆட்டோல ஏறி போவாங்க. அவங்கலாம் பார்த்தபடியா, அந்த கரகாட்டம் ஆடுற திருநங்கைலாம் மதுரையில பார்த்தபடியா எனக்கு ஒரு தெரிஞ்சது. இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்ற பேக்ரவுண்ட் இருந்தபடியா அந்த முடிவெடுத்தேன். ஸோ நான் அங்க எடுத்தபடியா நான் தான் முதல் முறையா அங்க வந்தேன். நான் வரும்பொழுது அதே நேரத்துல யாழ்ப்பாணத்திலேயும் அந்த போர் முடிந்த பிறகு ஒரு சில திருநங்கைகள் உருவாகி வந்தாங்க. அவங்கள நான் கொஞ்சம் கைட் பண்ணி கொண்டு வந்தேன். அதுல வந்து ஃபேமஸா ஒரு 2 பேர் இருக்காங்க. இப்ப அவங்களும் புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காங்க. எஸ்தர்ன்னு ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க தான் இப்ப ஜொனிஷாவா இருக்கிறாங்க. ஸோ அவங்கலாம் வந்து அவங்களும் புத்தகங்கள் எழுதி கொஞ்சம் டேலண்டடா இருக்கிறாங்க. ஆனா ஒரு குழுவாக தொடங்குனது வந்து 2016, 17க்கு அப்புறம் ஏஞ்சல் நாங்க ஒரு திருநங்கை இருக்கிறாங்க. அவங்க வந்து இப்ப ஒரு அமைப்பு தொடங்கி அதன் மூலியமா கொஞ்சம் உதவிகள் செய்துட்டு வராங்க. ஸோ இது வந்து அங்க யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய உதவி செய்யக்கூடிய அமைப்புகள். புலம்பெயர் தேசத்துல அமைப்பாக எதுவும் தேவைப்படுற எங்களுக்கு தேவை இல்ல. ஏன்னா சமூக ஊடகத்திலே நான் நிறைய செய்துட்டேன். ஸோ வீடுகள்ல புரிதல் வந்துருச்சு. ஸ்விட்சர்லாண்ட்லயே இப்ப ஒரு 4லேருந்து 5 புலம்பெயர் தேசத்திலேயே பிறந்து வளர்ந்த திருநங்கைகள் இருக்காங்க. வீட்டோடயே வாழ்றாங்க அவங்க. பொம்பள பிள்ளை மாரி வீட்டோடயே வாழ்ந்துட்டு வீட்டோடயே இருக்காங்க. எனக்கே அவங்கள தெரியாது. எங்கேயாவது போகக்குள்ள தான், "தனுஷா உங்களோட வீடியோ பார்த்து தான் எங்களோட புள்ளைய நாங்க அக்செப்ட் பண்ணிட்டோம்னா, அப்ப இப்படி ஒரு பிள்ளை இருக்கான்னு" நான் யோசிப்பேன். நம்பிகள் எக்கச்சக்கம் ஏராளம் புலம்பெயர் தேசத்துல இருக்காங்க. அவங்கள பத்தி யாருக்குமே தெரியாது. ஏன்னா வீட்டோடயே ஏற்றுக்கொள்ளப்பட்டு அப்படியே அமைதியா வாழ்றாங்க. நான் எங்கேயும் ஃபங்ஷனுக்கு போகும்போது, "உங்க வீடியோ பார்த்தா நான் கம்பீரமா தைரியத்த அடைஞ்சு கொண்டேன்னு" சொல்லுவாங்க. நீங்களும் அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கீங்களா யோசிப்பேன். ஸோ அங்க வந்து அந்த அமைப்பு தேவைப்படல. அவர்களுக்கு அரசாங்கம் அதற்கான அந்த அமைப்பு குடுத்துருச்சு. வாழ்றதுக்கான அந்த வசதிய குடுத்துட்டு, குடும்பமும் புரிந்து கொண்டதால அது தேவைப்படவில்லை. ஆனா இலங்கையில இன்னும் அந்த தேவை இருக்குது. இன்னும் அதிகமாக இருக்குது அங்க. அங்கேயும் அதே கஷ்டம் தான். அங்க வந்து அமைப்புகள் உதவி செய்ற அமைப்புகள் இருக்கு. ஆனா பெரும்பாலும் அவர்களுக்கான உதவி இன்னும் முழுமையாக கிடைக்கவில்லை. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அவங்க வந்து விசிபிளா இதான் நான் சொல்றேன். இந்தியால நான் இவர்கள்ட்ட இங்க இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரிகள்ட்ட தான் பேசிட்டு இருந்தேன். இங்க வந்து திருநங்கைக்குன்னு ஒரு சின்ன பிரிவிலேஜும் இருக்கு. அது அடக்குமுறைக்கு அப்பாற்பட்டு இங்க வந்து நான் திருநங்கைனா கொஞ்சம் கம்பீரமாவும் சுத்தலாம். ஏன்னா நான் கூனி குறுக தேவையில்ல. அதுக்கு வேற ஒரு வரலாறும் இருக்கு இங்க. கொஞ்சம் பயப்படுவாங்க அதெல்லாம் இருக்கு. இலங்கையில அப்படி இல்ல. இலங்கையில கொஞ்சம் நீங்க திருநங்கையா இருந்தாலும் அத காட்டிக்கொள்ளாம பெண்ணாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த வாழ்க்கை இருக்கும். எனக்கு ஒரு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல வேலை செய்ற ஒரு திருநங்கை எனக்கு தெரியும். அவ என்ன சொல்வான்னா, "நான் போவேன், வேலை பார்ப்பேன் மம்மி. வேலை பார்த்துட்டு நான் அப்படியே வந்துட்டு காய்கறி ஒரே கடையில தான் காய்கறி வாங்குவேன். நான் வேற கடைக்கு போனா என்ன பத்தின ஏதாவது டீட்டெயில்ஸ் வெளியில வந்துரும்ன்ட்டு அந்த கடையில மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு ஓடிருவேன். என்ன பத்தி யாருக்குமே நான் அந்த ஒரு திருநங்கைன்னு தெரியக்கூடாது. இந்த ஏரியால வாழ்றேன்னு தெரியக்கூடாதுன்றதுக்காக அந்த ஒரே ட்ராக்லயே சுத்திட்டு இருப்பேன். வேலை முடிஞ்சா வீடு, வீடு முடிஞ்சா வேலை. அந்த பெண்ணாகவே வாழ வேண்டும் என்ற அந்த பிரஷர் அவங்களுக்கு இருக்கு. அது விஷயம் வெளியில வந்தா நக்கல் அடிப்பாங்க. என் வீட்டு வாசல்ல பொடியங்க வந்து நிப்பாங்க. அந்த பிரச்சனை அங்க கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ அத வந்து கொஞ்சம் மறைச்சு வாழ வேண்டிய நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. அது சிங்கள திருநங்கைகளுக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. இது என்னோட இறுதியான கேள்வி. அப்புறமா நீங்கள் எல்லாருமே அவங்கக்கிட்ட பேசணும். இப்போது நான் நிறைய பார்க்குறேன். நிறைய திருநங்கைகளுக்கு வந்து ஒரு வென்ட் அவுட் மாதிரி அவங்களோட ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு அவங்க வந்து நடனம் ஆடுறத பார்க்குறேன். நிறைய பேர்
எல்லா வகையான கிளாசிக்கலும் ஆடுறாங்க, வெஸ்டர்னும் ஆடுறாங்க. என்ன மாதிரியான நடனங்களுமே அவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக மற்றவங்கள விட அவங்க ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக ஆடுற மாதிரி எனக்கு தோணும் பார்க்கும்பொழுது. இந்த நடனம் அப்படின்ற நடனம் மட்டும் இல்லை, பாட்டு பாடுற திருநங்கைகளையும் நான் பார்க்குறேன். ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு கலையோட தன்னை இப்போ நம்ம இப்போ ஃபோக் ஆர்ட்ஸ்னே எடுத்துக்கலாம். அப்போது கரகம் ஆடுவது இது மாதிரி நிறைய கலைகளோட தொடர்புடையவங்களாக இருக்காங்க. இப்போது தமிழ்நாட்டில் எடுத்துட்டோம்னா தமிழ் நவீன நாடகங்களில் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் பங்களிப்பு செஞ்ச நிறைய திருநங்கைகள் இருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸ்மைலி, சௌமியா, கிளாடி, இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. செல்வம்னு ஒரு திருநம்பி இப்போலாம் பர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. செல்வம் எங்கன்னே தெரியல. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அப்படி ஒரு பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ்குள்ளே இருக்கிறத நான் பார்க்குறேன். இப்படி வந்து இதை வந்து இந்த கலைகளை வந்து அவங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு பின்னாடி ஏதாவது உளவியல் இருக்கா? அது வந்து அந்த அந்த ஏதோ ஒரு வகையில் ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படின்னு நினச்சி வராங்களா? அல்லது வந்து அவங்களுக்கு இந்த கலைகள் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு சமூக அங்கீகாரம் கிடைக்குதுங்கிறதுக்காக வராங்களா? அது நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ நாங்கள் பெரும்பாலும் கலைகளை திருநங்கைகள் தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கான காரணம் வந்து அதன் மூலிமா எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தலாம். இப்போ ஆடும் பொழுது பெண்மையை உச்சகட்டமாக வெளிப்படுத்தலாம். ஸோ அதுக்காக நாங்கள் அந்த ஆடலை தேர்ந்தெடுப்போம். நாடகங்களை தேர்ந்தெடுக்கிறவங்க வந்து எங்களுடைய கஷ்டங்களை சொல்கிறதுக்கு, அதுக்கு தான் பெரும்பாலும் அந்த நாடகங்களை தேடி போகணும். எங்களுடைய கதைகளை நாங்கள் சொல்லும் பொழுது மக்களுக்கு நாங்கள் படுற கஷ்டம் தெரியுன்றதுக்காக அதை தேர்ந்தெடுத்தோம். இப்போ சமூக ஊடகத்திலையும் அதிகபட்சமாக பிரபலமாக இருப்பதும் வந்து LGBTQIA+ மக்கள் தான். அது உலக அளவிலேயே அப்படித்தான். ஸோ நிறைய பேர் தெரிஞ்சு வெளியில் சொல்லிட்டும் இருக்கிற பிரபலங்களும் இருக்கிறாங்க. நாங்கள் LGBTQIA+ சமுதாயத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லாமையே ஃபேமஸாக இருக்கக்கூடிய நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கிறாங்க. அது என்னென்னு சொன்னால், அந்த எங்களுடைய உணர்வுகளை மறைச்சி வைக்க சொல்லி தான் இந்த சமுதாயம் சொல்லுது. அதை காட்டாத, இதை வெளிப்படுத்தாத. இப்போ என்னையே கூட இப்போ எனக்கு வந்து அலங்காரம் பண்ண பிடிக்கும். ஆனால் அலங்காரத்தோடு நான் எங்கள் அம்மா முன்னாடி போனால் எங்கள் அம்மா முகத்தில் ஒரு சுளிப்பு வரும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து டூ மச் அலங்காரம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அதில் ஈழத்து தமிழ்கிட்ட இன்னொரு பிரச்சனை இருக்குது. கொஞ்சம் மாட்டலை போட்டாலே இந்தியா சைட் போயிடுறீங்கன்ற மாதிரி. நீங்கள் எங்கடா ஆக்கலோ அப்படின்னு ஃபஸ்ட்டு அந்த கேள்வி தான் வரும். நான் யாழ்ப்பாணம் தான். உண்மையாக யாழ்ப்பாணமோ இல்லை வேறு எங்கேருந்து வந்தனீங்களான்னு அந்த ஒரு பார்வை இருக்கும். ஸோ இதெல்லாம் உடைக்கணும்னா நாங்கள் வெளிப்படையாக இருந்து தான் ஆக வேண்டும். அப்போ இதுதான் எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்து. இந்த கட்டமைப்பு எங்களை போட்டு அடக்கிறது, இதை செய்யாத, இதை பண்ணக்கூடாது, இந்த மாதிரி கையாட்டி பேசக்கூடாது, நீ ஆடக்கூடாது, இதை உடைக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த கலைகளை தேர்ந்தெடுக்கிறது. அப்படி தான் நாங்கள் இந்த கலை, இந்த இசை அதை சேர்ந்து நாங்கள் வர்றது, பயணிக்கிறது. ஸோ இதான். நேற்று மங்கை பேசும்பொழுது ஒரு விஷயம் சொன்னாங்க. இந்த டாபிக் பேசும்போது அவங்களோட நேர்காணலில் சொன்னாங்க, தங்களுடைய வேறுபட்ட உடலை மக்கள் முன் ஒரு லைவாக ஸ்டேஜில் எடுத்து வைக்கிறது இருக்கு இல்லையா, அது கலையில் தான் சாத்தியமாகுது. அதனால தான் அவங்க இந்த கலைகளை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சொன்னாங்க. அதே தான் வேறு வார்த்தைகளில் இவங்க சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களோட உரையாடினது. இனி இங்கே ஃப்ளோரில் இருக்கிறவங்க எல்லாருமே கேள்விகள் கேட்கலாம். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த கருப்பு பிரதிகளுக்கு ரொம்ப நன்றி.